தமிழக அரசியல்ல எப்போதுமே திமுகவினுடைய வாக்குறுதி அப்படிங்கிறது அவங்களுடைய ஹீரோவா இருக்கும். இதெல்லாம் திமுக சொன்ன விஷயங்கள், நாம சொன்ன விஷயங்கள் கிடையாது. திமுக காரங்களே திமுகக்கு எதிராக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ சொல்றாரு, நான் திமுக ஆதரவாளர், அவங்கள ஆதரித்து எங்கேயுமே வாக்கு கேட்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் திமுக வாக்கு கேட்டுட்டு வராங்க, அவங்கள தடுக்குது, கீழே இறங்கப்பா, பேசப்பா, பேசிட்டு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவு எல்லாத்தையுமே திணறடிக்கிறாங்க நம்ம ஊர் மக்கள். அப்பா முதல் அப்பாவு வரை இங்கே எல்லாருமே பெரிய அப்படியே திணறிட்டு இருக்கும்போது இது என்னுடைய கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்னிங்கும், இந்த வெங்காய வார்னிங்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய காட்டுத்தீன்னு சொல்லலாம். அதை விட இன்னொரு காட்டுத்தீ ஒன்று இருக்கு, அதுதான் விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். திருப்பூர் எப்பா கூட்டம் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னைக்கு வாயில விரல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை திமுக கூட்டணும்னா பல கோடி ரூபாய் அவங்க செலவழிக்க வேண்டியதா இருக்கும். இல்ல பல கோடி ரூபாயை அவங்க ஊழல் பண்ணி ஆட்டையை போட்டு அதை மக்கள்கிட்டயே கொடுத்து மறுபடியும் கூட வைக்க வேண்டிய ஒரு தருணம்லாம் வரும் அப்படின்னு சொல்ற இந்த கருத்துக்களை பல இடங்களில் நம்மளால பார்க்க முடிந்தது. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஹேட்ஸ் ஆஃப், இவ்வளோ பெரிய கூட்டத்தை பரவாயில்ல, அந்த கூட்டத்தெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. போன கூட்டமாக இருக்கட்டும், இந்த கூட்டமாக இருக்கட்டும், அந்த கூட்டத்தெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப நுணுக்கமாக எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ சீக்கிரமாக போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நேரடியாக விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அவர் சொன்னது நெசவாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க தான். நெசவாளர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பந்தமான நம்மளோட அஜெண்டா சிலதை உங்ககிட்ட நான் படிக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இந்த நெசவாளர்களாக இருக்கட்டும், கைத்தறி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் அரசாங்கம் போற்றும், அவங்களெல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பல அரசியல் கட்சிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்களுடைய நிலைமை இன்னைக்கும் அதல பாதாளத்தில் தான் இருக்கு. அவங்கள பற்றி வாக்குகளுக்காக மட்டும் பேசக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இவரும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார். இது நிறைய நெசவாளர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கைத்தறி தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் விஷயம் அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு பிராண்ட், ஒரு ஈகாம் பிராண்ட் அப்படிங்கிறது கிரியேட் செய்யப்படும் அப்படிங்கிறது தான். நல்லா யோசிச்சு பார்த்து கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்களேன். இப்போ நம்ம தமிழ் பட்சத்தில் ஒரு பையன் இருந்தான். அவங்க அம்மா அப்படிங்கிறவங்க இந்த பனை ஓலைகளால் செய்யக்கூடிய நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு முதலாளி, ஒரு ஏஜென்ட் என்ன செய்வான், கலெக்ட் பண்ணி இன்னொரு பெருமுதலாளிக்கு விற்று, இன்னொரு பெருமுதலாளி அப்படி இப்படின்னு விற்று ஒவ்வொரு கடைகளில் விற்க ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை உருவாக்கக்கூடிய அவங்களுக்கு ஏதாவது இதனால லாபம் கிடைக்குமான்னு கேட்டால் 5 ரூபா 3 ரூபா இப்படி தான் கிடைக்குமா ஒரு பொருளுக்கு. அப்போ இந்த ஒரு நிலைமை மாற வேண்டும் என்றால் அது நேரடி கொள்முதலாக இருக்க வேண்டும். அந்த நேரடி கொள்முதலை செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். அப்படிப்பட்ட கோரிக்கை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஈகாம் பிராண்ட், இ கொமர்ஸாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி கொடுத்திருக்காரு. பார்த்தீங்களா, அது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்க போகுது. நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். அடுத்ததா இதெல்லாம் விற்பனை செய்வதற்கு இப்போ கோஆப்டெக்ஸ் அப்படின்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த கோஆப்டெக்ஸ் மாதிரியே ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய இதே மாதிரி கைவினை பொருட்கள், அது சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்வதற்கான ஷோரூம் அப்படிங்கிறது அமைக்கப்படும். மேலும் முக்கிய நகரங்களில் வெற்றி தறி விற்பனை நிலையங்கள், ஷோரூம்ஸ் அமைக்கப்படும். அப்போ ஒரு ஷோரூம் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 2 பேரை பணியமர்த்துவாங்க. அப்படி பணியமர்த்தும் போது அது ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கொடைக்கானல், ஊட்டிலாம் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாக்லேட் ஃபேக்ட்ரி, அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் ஒரு 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சாக்லேட்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடங்களிலும், அது நேரடியாக சாக்லேட் மட்டும் இல்லாமல் காப்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்டைல்ஸில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களிலுமே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இல்லாட்டி எம்எஸ்எம்இயில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இது எல்லாமே நாம் ஒவ்வொரு இடத்துக்காக கொண்டு போனால் அது எவ்வளோ பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும், அவங்களுடைய கையில் ஒரு காசு வரும். இது எல்லாம் ஒரு அதீத சிந்தனை தான். பட் நடக்கக்கூடிய சிந்தனை அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நிலையற்ற நூல் விலை
மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவிக்கு அரசு வழங்கும். அதிகமா நூல் விலை அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் கைத்தறியா இருக்கட்டும் விசைத்தறியா இருக்கட்டும் இதனால பாதிப்படையக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு வருடம் 30,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். கைத்தறிக்கு 500 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் அப்படிங்கிறதும் விசைத்தறிக்கு 1500 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் அப்படிங்கிறதும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. விவசாயிகளை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி இந்த கைத்தறி விசைத்தறி இந்த தொழிலாளர்களையும் நம்ம பாதுகாத்து ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக கரண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவர் சொன்னது தான் உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்குது. அது நூல் வாங்குறதா இருக்கட்டும், சாயமாக இருக்கட்டும், ரசாயனங்களாக இருக்கட்டும். ஸோ இதுக்கெல்லாமே 50% மானியம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அப்போ இந்த 50% மானியம் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பீக் ஹவர்ஸ் அந்த கரண்ட் பில் அப்படிங்கிறது தான். ஸோ பீக் ஹவர்ஸில் நீங்கள் கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இவ்வளோ கரண்ட் எக்ஸ்ட்ரா வரும், உங்களுக்கு இவ்வளோ பில்லு வரும் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது மூடப்பட்டு விட்டது. அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்ன, இந்த எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர வியாபாரம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சிறு குறு நடுத்தர வியாபாரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பீக் ஹவர்ஸில் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக வர்றதுனால நிறைய பேர் பூட்டிட்டு போயிட்டாங்க. இனி அந்த பீக் ஹவர்ஸ் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை கொடுத்த உடனே அங்கே கிளாப்ஸ் சும்மா அள்ளுது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஏன் முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை, ஏன் இப்போதைய திமுக செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம முன்னே வருது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்ததா, செய்ய வேண்டி இருந்துச்சா? அப்போ ஏன் இவங்கெல்லாம் இதை பற்றி யோசிக்கல? யோசிச்சுருந்தா மக்கள் மறுபடியும் திமுகவுக்கு பேராதரவு கொடுத்துருப்பாங்களே, இப்படி விரட்டி அடிச்சிருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ தாவேகா கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. அடுத்ததா அனைத்து நெசவாளர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய்க்கான லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். நாட் ஓன்லி லைஃப் இன்சூரன்ஸுங்க, அது கூடவே அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸும் கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அது கூடவே மெடிக்கல் இன்சூரன்ஸும் உள்ள வந்துவிடும் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய குடும்பத்துக்கும் எதிர்பாரா செலவுகளை கம்மி பண்றதுக்குமான வாய்ப்பாக அமையும். அடுத்ததா முதியோர் ஓய்வூதியம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்களுக்கான முதியோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஓய்வூதியம் மாதத்துக்கு 3000 ரூபாயாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இயை மூடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பீக் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும், அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான ஃபண்டுக்காக மட்டுமே சுமார் 15,000 கோடி ஸ்டேட் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அப்படி அந்த ஸ்டேட் கேரண்டி கிரெடிட் ஃபண்ட் அப்படிங்கிறதுலேருந்து அந்த எம்எஸ்எம்இக்கு எவ்வளவு உதவிகள் வேணுமோ அது கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நிறைய எம்எஸ்எம்இகள் நம்ம நாட்டில் உருவாகும், தமிழ்நாட்டில் உருவாகும். ஆமாம், நாமெல்லாம் எப்போவுமே ஒருத்தனுக்கு கீழே தான் வேலை செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது. நாம் ஒரு முதலாளியாக வந்து ஒரு 5 பேருக்கு நாம் வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு நம்முடைய இளைஞர்களும் நம்ம மாணவ மாணவிகளும் வர வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏகப்பட்ட நிறுவனங்கள் தொடங்கப்படும், அதில் ரிசர்ச் வரும், அதில் ஒரு போட்டி வரும். அந்த போட்டி வரும்போது நல்ல தரமான பொருள் வரும், தரமான பொருள் வரும்போது விற்பனை அதிகரிக்கும், விற்பனை அதிகரிக்கும் போது அதுக்கான குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கான சந்தை அதிகமாகும், சந்தை அதிகமாகும் போது கண்டிப்பாக நம்ம நாட்டினுடைய ப்ராடக்ட் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகும். இது எல்லாமே ஒரு சின்ன இடத்துல தான் தொடங்குது அப்படிங்கிறதுனாலும் அது தொடங்க வைக்கிறதும் அந்த தொடங்கின விஷயத்தை கண்டினியூ பண்ணி ஒரு விவசாயிக்கு, ஒரு நெசவு தொழிலாளிக்கு, அங்கே இருக்கக்கூடிய கைத்தறி விவசாயிக்கு இது எல்லாமே செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதற்கான வெளிச்சத்தை இப்போது தாவேகாவினுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததா மின்சார ரத்து அப்படிங்கிறது, அதாவது மின்சார கட்டணம் ரத்து அப்படிங்கிறது விரிவான ஆய்வுக்கு பிறகு செய்யப்படும் என்றும், மின்சார வரி விலக்கு அதுக்காக கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பும் கொடுத்திருக்காங்க. நவீனமயமாக்குதல் நேரடி மூலதன மானியம் அப்படிங்கிற கொடுக்கப்படும் எம்எஸ்எம்இக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். விவசாயிகளுக்காக அடுத்ததா 5 ஏக்கர் வரை உங்ககிட்ட நிலம் இருக்கு, நீங்க விவசாயிகளுக்கான கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 ஏக்கருக்குள்ள நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கான கடன் அப்படிங்கிறது தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல உங்களுக்கு விவசாய நிலம் இருந்து நீங்க கூட்டுறவு வங்கியிலிருந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 50% உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்கிற அந்த வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய், அடுத்ததா ஒரு டன் கரும்புக்கு 4500 ரூபாய் அப்படிங்கிறது இந்த தாவேகாவும் கொடுத்திருக்கிறது வாக்குறுதியாக.
அடுத்ததா பயிர் காப்பீட்டு திட்டம் தான். பயிர் காப்பீட்டு திட்டம் வழியாக 100% அங்க இருக்கக்கூடிய பயிர்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பொருள்களும் காப்பீடு செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அடுத்ததா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அப்படிங்கிறது பரிசீலனிக்கப்படும் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார். அது எப்படி செய்ய முடியும், அது செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது பரிசீலிக்கப்படும். 5 அல்லது 6 வருடங்கள் மட்டுமே நீங்க அரசாங்க வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், எழுத்தர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு உடனடியாக பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ ஆசிரியர்களுடைய போராட்டம் நடந்துச்சு, யாரும் மறந்துருக்க மாட்டீங்களா? அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போனது, ஈவன் அவங்களுக்கு பீரியட் டைமில் கூட பேடு மாற்ற விடாமல், டாய்லெட்டு போக விடாமல், ரொம்ப பெரிய அளவில் அடிதடின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் செய்தது, இது எதையுமே மறந்துடாதீங்க. ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த நிலைமை கிடையாதுங்க, செவிலியர்களுக்கும் அதே நிலைமை தான் இருந்துச்சு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ அவங்களுக்கு எல்லாம் பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அதே மாதிரி பதவி உயர்வுக்காக பணம் கொடுக்கும் அந்த திட்டம் முழுமையாக அகற்றப்படும். KN நேரு அவர்களை அங்கே டேக் பண்ணியிருக்காங்க யாரோ, அது நான் கிடையாதுங்க, வேற யாரோ டேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பதவி உயர்வு அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட இடத்துல இந்த விஷயங்கள் நாமே நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் அரசாங்க ஊழியர்களாக இருந்தார்கள் என்றால் கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்துல நமக்கு போஸ்டிங் வேணும்னா 5 லட்சம் கேட்குறாங்க, இங்கே போகணுன்னா 2 லட்சம் கேட்குறாங்க, 8 லட்சம் கேட்குறாங்க, இந்த வேலை வேணும்னா அரசாங்க வேலை வேணும்னா 10 லட்சம், செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி 10 லட்சம் கேட்குறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதெல்லாமே இனி இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஒரு கேரண்டியை இப்போது தாவேகாவினுடைய வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள். இடமாற்றத்துக்கான அந்த ஒரு விண்ணப்பத்துக்கும் பணம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடாது. யார் யார் எந்த மாதிரி தகுதியின் அடிப்படையில் எந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு அது எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ எவ்வளோ வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, எவ்வளோ வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, அவங்க எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அப்படின்னும், அதே மாதிரி காவலர்களுக்கு அடிப்படை ஊதியமாக 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்கிற தகவல் உண்மையிலேயே காவலர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மன நிறைவாக இருக்கும். 18,000 ரூபா நார்மலாக ஒரு ஷாப்கீப்பருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சேலரி தான் இந்த 18,000 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18,000 ரூபா தான் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அதுவும் பேசிக்கா அப்படிங்கிற போது அதுலேருந்து 7,000 ரூபா கூட்டி நான் 25,000 ரூபாயா கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக மன உளைச்சலில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு படியாக கொடுக்கப்படும். போலீஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிறது சட்டமாக இயற்றி அதற்கான தனி இலாக்கா அமைக்கப்பட்டு போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட் வழியாக ஒரு நாள் லீவ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும் என்கிற தகவலும், காவலர்கள் நல்ல மருத்துவமனைகள், காவலர்களுக்கான நல மருத்துவமனை அப்படிங்கிறது கொஞ்சம் இடங்கள் உருவாக்கப்படும் என்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறார். இது காவலர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, காவலர்கள் அவங்களுடைய குடும்பம், அவங்க குடும்பம் சார்ந்திருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த மருத்துவமனையில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்களே காவலர்கள் குடியிருப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம செய்யும் போது சில காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு தேவை இருக்காது. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் அரசாங்கம் செய்து கொடுக்கும்போது, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அரசாங்கம் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் காவல்துறை அதிகாரிகள் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அவங்களுடைய ஜாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்துல காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறத மறுபடியும் தமிழகம் உணருமா, இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் உணர்த்துவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி ஒன்று உருவாகி இருக்கிறது. அடுத்ததா பெண் காவல்துறை அதிகாரிகள் நைட் ஷிஃப்டாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த ஹைவே சைடு அதெல்லாம் இந்த பெண் காவல்துறை அதிகாரிகளை அதிகமாக அந்த மாதிரியான வேலைக்கு ஈடுபடுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு மொபைல் டாய்லெட் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்திருக்கிறார். இந்த தகவல் எல்லாமே, இந்த வாக்குறுதி தகவல் கிடையாதுல்ல, இந்த வாக்குறுதிகள் எல்லாமே கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாற வேண்டும். ஏன்னா இந்த வாக்குறுதிகளுக்கு எதிராக திமுக நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லணும்ல. சும்மா எடப்பாடி பழனிசாமி அவர்களை குற்றம் சொல்லிவிட்டு கூத்தாடி வந்துட்டான்னு சொல்லி இப்படி உருட்டிக்கிட்டே மக்களை ஏமாத்திடலாம், இல்லை இதெல்லாம் வராது, இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஏமாற்று கதைகளை சொல்லிடலாம், அதன்படி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி திமுக நினைச்சிடக்கூடாது. பாருங்க, வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அந்த வாக்குறுதிகள் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன ஆனது, நீங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சீங்க, அதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. நியாயமான விஷயம் தானே. ஸோ தாவேகாவினர் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. திமுகவினர் இதற்கான எதிர்ப்பு வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா தைரியம் இருந்தால் அதை நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் கட்சி இவ்வளோ செஞ்சுருக்காங்க, எங்கள் கட்சி இவ்வளோ செய்கிறதுக்கான வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி போடும்போது அதை களத்தில் நாம் சந்திக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.